எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது நம்மளுக்கு காம்பு பகுதி வேண்டாம், நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டுக்கலாம். தண்ணி எண்ணெய் எதுவுமே வேண்டாம், சும்மா வெறும் தக்காளியை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் புளி எடுத்திருக்கேன். அதில் உள்ள கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த புளியை இந்த தக்காளி கூடவே போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த தோல் உரித்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திருப்பியும் மூடி வச்சிடலாம். திருப்பி 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம தக்காளி நல்லா ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மைய விழுது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா இதை விழுது மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே 50 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற சமயத்தில் 2 கொத்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டுடலாம். வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணி நல்லா வற்றிட்டு வருது. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, தக்காளியில் உள்ள தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இந்தளவுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, ரைஸ் வெரைட்டிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இதை ப்ரெட்டில் கூட தடவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட கிடாது. நீங்கள் ட்ராவல் சமயத்தில் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.